ஏன்னா இவங்களோட ஆட்டம் ஓவர் ஆயிடுச்சு. சேலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாநாடுங்கிற பேர்ல எவ்வளவு பெரிய ஒரு அட்ராசிட்டி பண்ணிருக்காங்க. இளைஞரணி மாநாடு, சேலத்துல இளைஞரணி மாநாடு. அந்த மாநாட்டை பத்தி எல்லாம் பேசினாலே வாய் கூசுது. கவிதையா வேணா, ஏதாவது ஒரு சின்ன கவிதையா வேணா நம்ம சொல்லலாம். மாநாட்டினுடைய நுழைவாயிலே நூ காவாலா என்று குத்தாட்டம், மாநாட்டு நடுவிலே காலை பப்பரக்க விரித்து கொண்டு ஊப்பிக்களினுடைய சீட்டாட்டம், அவ்வப்போது சார்ஜ் ஏற்றிக்கொள்ள டாஸ்மாகிற்கு தொடர் ஓட்டம், பீஸே இல்லாத பிரியாணியை வாங்கி தின்பதற்கு பெரும் போராட்டம், அடுத்த நாள் காலை வெட்கமே இல்லாமல் உதயநிதி சொல்வது ஜீரோ ஃபுட் வேஸ்டேஜ் என்ற பித்தலாட்டம். இப்படி ஒரே ஆட்டம், ஓவர் ஆட்டம். காலையில என்ன சொல்ற உதயநிதி அவர்கள், ஃபுட்டே வேஸ்ட் ஆகலைங்க, பூரா பிரியாணியை தரையில தூக்கி கொட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்படி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப ஆட்டம், இன்னும் கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப ஆட்டத்தை இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான நம்முடைய திமுகவினுடைய தொண்டர்கள் வேடிக்கை பார்த்து வந்த நிகழ்வு. அதை முப்பெரும் விழான்னு வேணா அவங்க சொல்லுவாங்க. எனக்கு அது 3 விழாவா தெரியுது. ஒன்னு இன்ப நிதியுடைய அறிமுக விழா, அடுத்த இளவரசர், இன்னும் 10 ஆண்டு கழித்து எந்த இளவரசர் திமுகவிற்கு முடிசூட போகிறார், தமிழ்நாட்டை ஏமாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார், வெளிநாட்டிலே சென்று படித்து வந்து என்று இன்ப நிதி என்று உதயநிதியுடைய மகனை அறிமுகப்படுத்துகிற விழா ஒன்று. மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே உதயநிதியை அடுத்து துணை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று அத்துணை திமுகவினுடைய மூத்த தலைவர்களும் ஒன்றாக நாயனம் வாசித்து ஸ்டாலின் அவர்களிடத்திலே உத்தரவு பெற்ற மறைமுக உதயநிதியினுடைய பட்டாபிஷேகம் ஒன்று. 3வது தான் ரொம்ப வேதனையானது. இன்னும் திமுகவை நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிற உடன்பிறப்பு கொத்தடிமைகளை மன்னர் குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்திய விழா. இவ்வளவுதான் நடந்தது. என் குடும்பம் தாண்டா உங்களை ஆட்சி செய்ய போகுது, நீங்க 200 ரூபாய்க்கு போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இப்படியே ரோட்ல அலைக்க பிரியாணிக்கு அடிச்சுக்கிட்டே இருங்க. கருணாநிதி குடும்பம் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு திமுக பேரை சொல்லி, தமிழ் பேரை சொல்லி உங்களை நாங்க ஏமாத்துவோம், நீங்க எங்க கூடவே இருங்க. இதுதான் இந்த மாநாட்டிலே நடந்த மிக முக்கியமான விஷயம். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை